இன்னைக்கு இந்த நற்கருணை ஆராதனையில் கலந்து கொள்கிற இதே நேரத்தில் ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் இல்லை நம்முடைய உறவினர்கள் நமக்கு அருகாமையில் இருப்பவர்கள் வேறு ஏதோ ஒரு முக்கியமான வேலையில் ஈடுபட்டு இருக்கலாம். அவங்கள்ட்ட ஏன் நீங்கள் கோயிலுக்கு வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது, நான் அதை தயார் செய்து கொண்டிருந்தேன். என்ன முக்கியமான வேலை அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு அக்கறை. ஒரு வேலை படித்து கொண்டிருக்கலாம், இல்லை தங்களது மனைவிக்காக, குழந்தைகளுக்காக, கணவனுக்காக ஏதோ ஒன்றை தயார் செய்வதிலே அவர்கள் அங்கே முழுமையாக ஈடுபட்டு இருக்கலாம். இவர்கள் அப்படி அதே வேலையை செய்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் நீங்களும் நானும் இன்னைக்கு கடவுளை சந்திக்க வேண்டும், என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்க வேண்டும் அப்படின்னு இங்கே நாம் நம்பிக்கையாக கூடியிருக்கிறோம். இதுதான் இன்றைய நற்செய்தி. பலர் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்பதற்காக அங்கே காத்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் சீமோன் பேதுரு தன்னுடைய வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன்? இன்னைக்கு பகல் முழுதும் நாம கஷ்டப்பட்டோம், மீன் பிடிக்க போனோம், ஆனால் எதுவுமே கிடைக்கல. அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் எப்படியாவது நான் இங்கே நாளைய தினம் சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒருவேளை வலைதான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அதை பழுது பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இயேசு வெறுமனே பேசிட்டு போதித்துட்டு அங்கிருந்து கடந்து போகல, நகர்ந்து போகல. மாறாக அந்த சீமோன் பேதுருவிடம் வந்து அவர்கிட்ட கேட்கிறாரு, நீ ஆழமா உன்னுடைய வலைகளை போய் போடு அப்படிங்கிறார். நமக்கு தெரியும், வாசிக்க கேட்டோம், நிறைய மீன் கிடைக்குது, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வராரு. வந்த உடனே இந்த சீமோன் பேதுரு சொல்கிற வார்த்தை என்னவாக இருக்கிறது என்றால், ஆண்டவரே, பாவி என்னை விட்டு அகன்று போகும். எப்பொழுது அவர் தன்னை பாவியாக உணர்கிறார் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நான் அருகாமையில் வைத்துக்கொண்டு, இப்படிப்பட்ட ஒரு கடவுளை எனக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு, என்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம், என்னுடைய வலைதான் முக்கியம் என்று அதை பற்றியே நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேனே. இந்த கடவுளுடைய வார்த்தையை கேட்காமல் நான் ஏதோ ஒரு மதிமயங்கினவனை போல இருந்துட்டேனே, நான் பாவி, என்னை விட்டு போயிருங்க. அன்பார்ந்தவர்களே, இங்க என்ன நம்ம இன்னும் கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னம்னா, அவருக்கு அருகாமையில் இருந்தவர்கள், அவரோடு இணைந்து பணி செய்கிறவங்க எல்லாருமே இதை குறித்து ஆச்சரியம் அடைகிறார்கள், வியப்படைகிறார்கள். இயேசு சொல்கிற இந்த வார்த்தையை கண்டு அவர்கள் ஆச்சரியம் அடைகிறார்கள். நாமளும் பல நேரத்தில் இந்த குழந்தை இயேசு திருத்தலத்திற்கு வருகிற பொழுது நிறைய மறையுரையை கேட்கிறோம், நிறைய தியான சிந்தனைகளை உள்வாங்குகிறோம். ஒரு சிலர் சொல்லுகிற பொழுது ஆச்சரியம் அடைகிறோம். பரவாயில்லையே, இவ்வளவு அதிசயம், அற்புதம் அவர்களுக்கு நடக்கிறது, கிடைக்கிறது. ஆனால் அதோடு நாம மறுபடியும் நம்முடைய வலைகளை பழுது பார்க்க, நம்முடைய வாழ்க்கையை இன்னும் அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்ள தொடங்கிடுறோம். பிரியமானவர்களே, ஆனால் அதன் பிறகுதான் இயேசுவுக்கும் இந்த சீமோன் பேதுருவுக்கும் இடையேயான அந்த உறவு இன்னும் அதிகமாக வளர்கிறது, வளர்ச்சி அடைகிறது, டெவலப் ஆகிறது. என்ன அப்படின்னா சீடத்துவம். இந்த இயேசு என்னை வெறுமனே என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அந்த பொருளாதாரத்தையோ உடல் சுகத்தையோ இல்ல அவசியத்தையோ கொடுத்துட்டு அப்படியே கடந்து போக விரும்பவில்லை. மாறாக, நீ என்னுடைய சீடனா மாறு. இவ்வளவு நாள் நீ மீன் பிடித்துக் கொண்டிருந்த, இனிமேல் நீ மனிதர்களை என்னிடம் கொண்டு வருகிற, அழைத்து வருகிற ஒரு கருவியாக மாற வேண்டும். நம்ம பார்க்கிறோம், ஒரு அற்புதமான சீடராக, இன்னும் சொல்ல போனால் நம்முடைய திரு அவையினுடைய முதல் திருத்தந்தையாக இருந்து இதை எந்த அளவுக்கு வழிநடத்தி இன்னைக்கு உங்களையும் என்னையும் கூட இந்த இடத்துல கூட்டி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே,
இந்த வாழ்க்கை என்பது நம்ம எங்கே கொண்டுட்டு போய் நிறுத்தணும் அப்படின்னா, நான் இயேசுவினுடைய சீடன், இயேசுவினுடைய சீடத்தி அப்படிங்கிறதுல தான். ஏதோ என்னுடைய வாழ்க்கையில ஒரு சிலதை பற்றி கொண்டு நான் அப்படியே கடந்து போகணும், எனக்கு கிடைச்சிருச்சு அப்பா, எனக்கு சுகம் கிடைச்சிருச்சு, எனக்கு குணம் கிடைச்சிருச்சு, என்னுடைய வறுமை சரியாயிடுச்சு என்பதில் அல்ல. ஏதோ ஒரு வகையில் கடவுளுடைய அந்த மதிப்பீடுகளை இந்த உலகத்திலே விதைக்கிற ஒரு நல்ல கருவியாக வாழ, சீடனாக சீடத்தியாக வாழ நான் அழைக்கப்படுகிறேன். பிரியமானவர்களே, இந்த ஒரு நாளில் பெரியதாக ஒன்றுமில்லை, பெரியதாக ஒன்றுமில்லை. குறைந்தபட்சம் என் குடும்பத்தில் இருக்கிற என்னுடைய மனைவியோடு, என்னுடைய கணவனோடு கடவுளுடைய வார்த்தைகளை நான் எந்த அளவுக்கு வாழ்வாக்க முயற்சி செய்கிறேன் என்பது சீடத்துவம். என்னுடைய குழந்தைகளுக்கு கடவுளுடைய மதிப்பீடுகளை சொல்லிக் கொடுத்து இதில் வாழ வேண்டும் என்பதை நான் எந்த அளவுக்கு உணர்த்துகிறேன் என்பது இங்கே சீடத்துவம். சீடத்துவம். ஆம் பிரியமானவர்களே, வெறுமனே இயேசுவிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதை பெற்றுக்கொள்கிற ஒரு சாதாரண மனிதர்களாக மட்டுமல்லாமல் அவருடைய உண்மையான மதிப்பீடுகளை உலகெங்கும் பறைசாற்றுகின்ற சீடர்களாக வாழ இன்றைய நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. உணர்வோம், செயல்படுவோம், நம்முடைய குடும்பங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம்.